சொல்லுங்க. பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுது மேடம். உன் பையன் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அவ வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கா, அவ கூட்டு போற அளவுல இருக்கு, அதை தடுத்துருங்கன்னு எவ்வளவு சொன்னாங்க. ஒரு வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க, ஓடி போய் பிடிப்போம். ஆனா இந்த 1.5 வருஷத்துல அவனால நான் பட்ட கஷ்டம் தெய்வத்துக்கு கூட அடுக்காது மேடம். என்னாச்சுமா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். எங்க தெருவுல 4வது வீட்டுல இந்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு புள்ள இருக்கு. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இது அந்த பசங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 10 வயசு மேடம், பையனுக்கு 9 வயசு மேடம். அவங்களுக்கு புருஷன் இல்லையா? ஏற்கனவே 3 பேர் கல்யாணம் பண்ணிருக்கோம். வரைக்கும் ஆண்டி 4. உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல 10ஆம் கிளாஸ்ல சதாசிவன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? ஏட்டு ஏகாம்பரம். கல்யாணம் பண்ணி 3வது ஆளு இறந்துட்டாரு. 1 வருஷம் ஆகுது இறந்து. 1 வருஷத்துல நம்ம பையனை உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறயா? நான் வேலைக்கு போவேன். காலைல 5-7 மணிக்கு போனால் சாயங்காலம் 7 மணி ஆகும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவ ஒரு 2 வாட்டி வீட்டுக்குள்ளே வந்திருக்கா மேடம். வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் இவளை கண்காணிச்சு கேட்டை தாப்பல் போட்டு வெளியே நின்றுருக்காங்க. இவ இதை கவனிச்சுட்டு பின்பக்கம் செவரு, சின்ன செவரு, அந்த பக்கம் எகிரி குச்சி போயிட்டா. கூப்பிட்டு பேசினப்ப நான் தம்பி மாதிரி தான் நான் பழகுறேன், நான் தப்பான முறையில நான் பழகல, நான் தம்பி மாதிரி தான் பழகுறேன் அப்படின்னு. தம்பி மாதிரின்னு சொன்னேன். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு, ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். தப்பான இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அவன் சின்ன பிள்ளை, உன்னைய விட சின்ன வயசு அவன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் தம்பி மாதிரி தான் நான் பழகுறேன்ட்டு போயிட்டா. நாங்க அதோட விட்டுட்டோம். சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? இவங்க பேச மாட்டாங்கன்ட்டு நான் விட்டுட்டேன். நான் உள்ளுக்குள்ளேயே இவங்க பேசிட்டே இருந்திருக்காங்க, போன்ல பேசுறது, எங்க இங்க போறது போல இருக்கு, இப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சு. மாங்காமடையன் நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். அவளை பயங்கரமா பேசினாங்க. ஆனா நீ நல்ல பொண்ணே கிடையாது, அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அது சின்ன வயசு, உனக்கு 37 வயசு ஆகுது, அவனுக்கு 22 வயசு ஆகுது. ஏன்னா அப்படி கேக்குற? இல்ல, அவனுக்கு 22 வயசு. முஞ்சி உனக்கு இல்லையடா. அவங்க ஹஸ்பண்ட் எங்கப்பா? அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க பேச ஆரம்பிச்சது. ரொம்ப என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அப்ப அம்மா சந்தேகப்பட்டது உண்மைதானே? அவங்க சந்தேகப்பட்டதுனால நீங்க நெருங்கி பழகினீங்கன்னு சொன்னா அது எப்படி சரி வரும்? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நிஜமாவே உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் அவங்க சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் நெருங்கி இருக்கீங்க இல்லையா? அப்ப உண்மைதானே அது? உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லன்றீங்களா? பையனை பத்தி பேசலாம், இன்னொரு பொண்ணை பத்தி நீங்க அப்படி பேசலாம். அவளை பத்தி ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். அவ கஷ்டம் அவளுக்கு தெரியும், இல்ல அவள்கிட்ட கேட்டாதான் தெரியும். பொண்ணு வர சொல்லலாம். ஆமா, அதுக்கு தானே மச்சான். பொண்ணு வர சொல்லுங்க. அக்கா பொண்ணு வருது. உங்க பேருமா? கௌதமி மேம். என்னம்மா பிரச்சனை? என்ன மேம் சொல்றது? என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? உங்களுக்குள்ள தப்பான உறவே இருக்கல? இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிப்பீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. மேம் நான் புருஷன் இல்லாம இருக்கேன் மேம், இவரு கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ இன்னும் விலகில போனா இந்த நியாயம் எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஒருத்தர் ஒண்ணு தப்பா பேசுறாரு, நீ சொல்லிருக்க இல்ல தம்பி மாதிரி தான் பாக்குறேன்னு நீ சொல்ல மேம். இதுல தம்பி மாதிரி வேற. தம்பி இப்படிதான் ப்ரோபோஸ் பண்ணுவானா? நான் எப்ப சொன்ன தம்பி மாதிரின்னு? கவிதா புனிதா வீட்டுல சொல்ல, நீ நான் தம்பி மாதிரி நான் சொல்லவே இல்லை. போன் பண்ணி கேளுங்க மேடம். அப்ப தம்பி மாதிரி பாக்கல? நான் அப்படி சொல்லவே இல்லை. தம்பி மாதிரி அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல தம்பி மாதிரின்னு சொன்னியே. இல்லையே, ஃப்ரெண்ட் மாதிரி தான் சொன்னேன். பாக்கவே இல்ல மேம். அப்படி இல்ல மேம், எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எப்படி மேம் தம்பி நடிப்பாங்க? நிக்கிதா சத்தியமா சொல்றேன், தம்பி மாதிரின்னு தான் சொன்னேன். சத்தியமா ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். தம்பி மாதிரி பாக்கல? இல்ல மேம். அப்ப அவங்க உண்மையா தான் சந்தேகப்பட்டிருக்காங்க.
அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஒரு நாள் வயிற்று வலியே ரொம்ப துடிச்சிருந்திருக்காரு. எனக்கு ஃபோன் பண்றாரு, மேம் ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது நான் பண்ணது வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்துன்னு போயிட்டு ஒரு விஷயம் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஐயோ ஐயோ, உன்னை பத்தி ஆல்ரெடி தப்பா பேசுறாங்க. இல்ல மேம், அதுக்கப்புறம் தான் மேம் இவங்க கூட நான் தப்பா இருந்துட்டேன்னு சொன்னது. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். ஆல்ரெடி சும்மா பேசினாலே தப்பா பேசுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு போற? அது வயிற்று வலின்னு சொன்னாங்க. இதே வவுத்தொலின்னு பாத்துக்கிட்டா போதுமா? அவன் வாழ்க்கை என்ன ஆகுது? அவன் கவலையில கண்டமணிக்கு தெரியறான். அக்கம் பக்கத்துல பேச மாட்டாங்க, என்கிட்ட பேசுறவன் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அது என்ன யார்ட்டையும் பேசாம உங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. இல்ல மேம், பொய் மேடம். அதுதான் பிரச்சனை. அக்செப்ட் பண்ணீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள பிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தது, சொல்லுங்க. அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். இல்ல நீ அவ வேற சொல்றா, நீங்க உள்ள படுத்துட்டு இருந்தாங்க. உள்ள படுத்துனாங்க மேடம், ரெண்டு பேரும் இதே மாதிரி சோபால ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்துனாங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல. என்ன சொல்றீங்க? உன் மடியில படுத்திருக்கிறது பறக்கும் தட்டுல அப்படியே சொர்க்கம் போற மாதிரியே இருக்கு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், நானா வந்து அவங்கள பாத்துக்க முடியும்? புவனேஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இல்லங்க மேடம், அதெல்லாம் எதுவுமே பண்ணல மேம். அதெல்லாம் போய் பேசலாம் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இல்லீகல் கான்டாக்ட் தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவுமே சொல்லல. தெரியுமா? பேசாம ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ளக்காதலாச்சே. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு முன்னாடி பாருமா போட்டோஸ் இருக்கு. சோலி முடிச்சு கல்யாண சர்டிபிகேட். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அது இப்பதான் செஞ்சிருக்காங்க. இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்றது அது நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாம தனியா 4வது வீட்டுல இருக்கான்னா நீங்க அவங்கள்ட்ட ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி பேசி என்னதான் கிடைக்க போறது? ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இத பாருங்கம்மா, உங்க பிள்ளை உங்க முன்னாடி உட்கார வச்சாச்சு. நீங்க பேசி பாருங்க. சட்டப்படி அவங்க புருஷ பொண்டாட்டி. நம்ம யாராலையுமே அவங்களை பிரிக்க முடியாது. மேடம் நீங்க நல்லா விசாரிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணிருக்கா மேடம்? அந்த பொண்ணை தப்பா பேசக்கூடாதுங்க. சாரி. அப்ப 4 கல்யாணம் பண்ணாங்க நீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.